வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். மயிரிழையில் உயிர் தப்பிய ஈரானிய புதிய உச்சநிலை தலைவர் கசிந்த ஒலிநாடாவில் அதிர்ச்சி தகவல்கள். ஈரான் பாதுகாப்புத்துறை தலைவர் கொல்லப்பட்டார் என இஸ்ரேல் தகவல். நேட்டோ உறுப்பு நாடுகள் மீது டொனால்ட் ட்ரம்ப் விமர்சனம். மத்திய கிழக்கு யுத்தத்தில் அணு ஆயுத பயன்பாடு இடம்பெறும் சாத்தியமில்லை. 15 அமெரிக்க நிறுவனங்கள் மீது தாக்குதல், ஈரான் எச்சரிக்கை, ஊழியர்களை வெளியேறுமாறு வலியுறுத்து. தொடர்வது விரிவான செய்திகள். ஹார்முஸ் நீரிணையின் பாதுகாப்புக்காக தமது கடற்படைகளை அனுப்ப வேண்டும் என்ற அமெரிக்காவின் கோரிக்கையை நேட்டோ உறுப்பு நாடுகள் நிராகரித்துள்ள நிலையில் அந்த நாடுகள் மீது ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள அவர், ஈரான் எனும் பயங்கரவாத ஆட்சிக்கு எதிரான எமது ராணுவ நடவடிக்கைகளில் தலையிட விருப்பமில்லை என பெரும்பாலான நேட்டோ நேச நாடுகள் உமக்கு தெரிவித்துள்ளன. நாம் அவர்களுக்கும் பாதுகாப்பு வழங்குகின்றோம். ஆனால் எமக்கு தேவைப்படும் நேரத்தில் அவர்கள் இதை கொடுக்கவும் முன்வருவதில்லை என சாடியுள்ளார். அத்துடன் அமெரிக்காவின் தற்போதைய ராணுவ நகர்வுகளை பெரும்பாலான நாடுகள் ஆதரிப்பதாகவும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். ஈரான் ராணுவம் அழிக்கப்பட்டுவிட்டது. ஈரானின் ராணுவ கட்டமைப்பு மற்றும் அதன் தலைமைத்துவத்தை தாம் ஏற்கனவே அழித்து விட்டதாக ட்ரம்ப் மீண்டும் ஒருமுறை உரிமை கோரியுள்ளார். அமெரிக்கா பெற்ற இந்த ராணுவ வெற்றிகளின் காரணமாக இனிமேல் நேட்டோ நாடுகளின் உதவி தங்களுக்கு தேவையில்லை என்றும், உண்மையில் தமக்கு ஒருபோதும் அவர்களின் உதவி தேவைப்பட்டதில்லை என்றும் அவர் அந்த பதிவில் காரசாரமாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள 15 அமெரிக்க நிறுவனங்களை தாக்குதலுக்கு இலக்கு வைக்கப் போவதாக ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படை அச்சுறுத்தல் விடுத்து அங்குள்ள ஊழியர்களை உடனடியாக வெளியேறுமாறு வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் போர் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்ற நிலையில் மேற்படி அமெரிக்க நிறுவனங்களுடன் தொடர்புடைய கட்டமைப்புகள் ஆபத்தில் உள்ளதாக ஈரானிய புரட்சிகர காவல்படை எச்சரித்துள்ளது. பிராந்தியத்தில் உள்ள அனைத்து அமெரிக்க தொழிற்சாலைகளையும் வெளியேற்றுமாறு அமெரிக்க ஆட்சியாளர்களை எச்சரிக்கின்றோம். அமெரிக்கர்கள் பங்குகளை கொண்டுள்ள தொழிற்சாலைகளுக்கு அருகில் வசிப்பவர்கள் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க அந்த இடங்களை விட்டு வெளியேறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என ஈரானிய புரட்சிகர காவல் படையினரால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஈரானிய அதிகாரிகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் மத்திய கிழக்கு தூதுவர் ஸ்டீவ் விட்கோப்புடன் மீண்டும் ராஜதந்திர தொடர்புகளை ஏற்படுத்த முயன்றதாகவும், ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு ஆர்வம் காட்டாதுள்ளதாகவும் வெள்ளை மாளிகை அதிகாரிகள் கூறுகின்றனர். அணு ஆயுதங்களின் பயன்பாடு குறித்து பார்க்கும்போது 1945க்கு பிறகு உருவாக்கப்பட்ட சர்வதேச ஒழுங்குமுறையிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்னவென்றால், அணு ஆயுத போர் போன்ற ஒரு சூழல் மீண்டும் ஒருபோதும் ஏற்படக்கூடாது என்பதுதான். அத்தகைய சூழல் ஏற்படும் என்று நான் நினைக்கவில்லை என்று இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் ரெமிஸ் லெம்பர்ட் தெரிவித்தார். பாத்பைண்டர் அமைப்பு ஏற்பாடு செய்த பிரான்ஸ் தூதுவருடான வட்டமேசை மாநாடு நேற்று கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று கருத்து வெளியிடுகையிலேயே பிரான்ஸ் தூதுவர் இவற்றை குறிப்பிட்டார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், மத்திய கிழக்கில் பிப்ரவரி 28 முதல் போர் மீண்டும் வெடித்துள்ளது. இதன் விளைவுகள் ஆசியாவையும் நிலைகுலைய செய்துள்ளது. குறிப்பாக எரிவாயு மற்றும் எண்ணெய் இறக்குமதியை சார்ந்துள்ள ஆசிய நாடுகள் ஈரானால் ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் முன்னெடுக்கும் தாக்குதல்களில் பிரான்ஸ் பங்கேற்கவில்லை. அந்த முடிவுகள் எங்களுடன் கலந்தாலோசிக்காமல் எடுக்கப்பட்டவை. ஆனால் பிரான்ஸ் இதனை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது. ஈரானின் விரிவடையும் போர் உத்தியால் பாதிக்கப்பட்டுள்ள எமது பாதுகாப்பு ஒப்பந்த நாடுகளுக்கு ஆதரவாக நாம் செயற்படுவோம். ஈராக்கில் பயங்கரவாதத்துக்கு எதிரான பயிற்சியில் ஈடுபட்டிருந்த பிரெஞ்சு வீரர் கொல்லப்பட்டதை நாம் சும்மா விட்டுவிட முடியாது. அணு ஆயுதங்களின் பயன்பாடு குறித்து பார்த்தால் 1945க்கு பிறகு உருவாக்கப்பட்ட சர்வதேச ஒழுங்குமுறையிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்னவென்றால், அணு ஆயுத போர் போன்ற ஒரு சூழல் மீண்டும் ஒருபோதும் ஏற்படக்கூடாது என்பதுதான். அத்தகைய சூழல் ஏற்படும் என்று நான் நினைக்கவில்லை. அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தின் தீவிர ஆதரவாளர்களாக நாங்கள் இருக்கின்றோம். தற்போது சில அணு ஆயுத நாடுகளிடமிருந்து சவாலான சமிஞ்ஞைகள் வருவதை நாம் காண்கின்றோம். பனிப்போருக்கு பிறகு உருவாக்கப்பட்ட பல ஒப்பந்தங்கள் தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ளன. எனவே பிரான்ஸ் நாட்டை பொறுத்தவரை இந்த ஒப்பந்தத்தின் முக்கியத்துவத்தை நிலைநிறுத்த விவாதங்களின் முதல் சுற்றுக்களில் நாங்கள் மிகவும் தீவிரமாக செயல்படுவோம் என்றார்.
ஈரானிய புதிய உச்சநிலை தலைவர் மொஜ்தபா ஹமீனி கடந்த பிப்ரவரி 28 நடத்தப்பட்ட இஸ்ரேலிய ஏவுகணை தாக்குதலின் போது மயிரிழையில் உயிர் தப்பியதாக கசிந்த ஒளிநாடா தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த தாக்குதல்களில் ஈரானிய முன்னாள் உச்சநிலை தலைவர் அயதுல்லா அலி ஹமீனி கொல்லப்பட்டிருந்த நிலையில் மேற்படி தாக்குதலுக்கு மொஜ்தபாவும் இலக்கு வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஈரானிய ஆட்சியின் உயர்மட்ட நெறிமுறை தலைவர் மசாஹெர் ஹொசைனி இஸ்ரேலால் ஈரானிய உச்சநிலை தலைவரின் குடும்ப இல்லத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இடம்பெற்றவை குறித்து அந்நாட்டு சிரேஷ்ட மதகுருமாருக்கும் புரட்சிகர காவல் படையினருக்கும் விவாதித்துள்ளார். அவரது விளக்கத்தை உள்ளடக்கிய ஒளிநாடா பதிவே தற்போது கசிந்துள்ளது. அந்த ஒலிப்பதிவை டெலிகிராப் ஊடாக பெற்றுள்ளது. அந்த தாக்குதல் சம்பவத்தில் மொஜ்தபா ஹமேனிக்கு காலில் சிறியளவான காயம் மட்டுமே ஏற்பட்டதாக தெரிவித்த ஹொசைனி, அவரது மனைவியும் மகனும் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளதாகவும் மைத்துனரின் தலை துண்டிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். சம்பவ தினம் மொஜ்தபா ஹமேனி வீட்டுக்கு வெளியில் சென்றுவிட்டு மாடிக்கு திரும்ப தயாரான வேளையில் அவரது குடும்ப இல்லத்தின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் அவரது மனைவி ஹட்டாட் மற்றும் அவரது மகன் ஆகியோர் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளனர். அதே சமயம் மேற்படி தாக்குதலில் ஹமேனியின் ராணுவ பணிமனை தலைவர் முகமது ஷிராசி உடல் சிதறி பலியானார். அவரது ஒரு சில கிலோ நிறையுடைய சதை துண்டுகளை வைத்தே அவர் அடையாளம் காணப்பட்டார் என ஹொசைனி தெரிவித்திருந்தார். அந்த கட்டடத்தின் பல பகுதிகள் மீது ஒரே சமயத்தில் தொடர் தாக்குதல் நடத்தப்பட்டதாக அவர் கூறினார். அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட்டர் ஹெக்ஸட் தெரிவிக்கையில், மொஜ்தபா காயமடைந்துள்ளார், அவரது முகம் சிதைந்திருக்க வாய்ப்புள்ளது என குறிப்பிட்டிருந்தார். ஆனால் ஈரானிய துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் சயீத் ஹாதிப் சாதே புதிய உச்சநிலை தலைவர் ஆரோக்கியமாக இருப்பதாகவும் அவர் நாட்டை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்து வழிநடத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு குழுவின் செயலாளர் அலி லாரிஜானி தங்களது ராணுவ தாக்குதலில் கொல்லப்பட்டார் என இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் நேற்று தெரிவித்தார். ஈரான் தேசிய பாதுகாப்பு குழுவின் செயலாளர் அலி லாரிஜானி கொல்லப்பட்டதாக இஸ்ரேலின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் இரவு இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரான் பாதுகாப்பு செயலாளர் லாரிஜானி உயிரிழந்தவை குறித்த தகவல் தனக்கு கிடைத்துள்ளதாக காட்ஸ் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இந்த தகவலை ஈரான் தரப்பு இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. மறைந்த உச்ச தலைவர் அயதுல்லா ஹமேனியின் நம்பிக்கைக்குரிய நபரான லாரிஜானி தற்போது உச்ச தேசிய பாதுகாப்பு குழுவின் செயலாளராக உள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான போரில் ஈரானை வழிநடத்துவதில் முக்கிய தலைவராக அலி லாரிஜானி செயல்பட்டு வருகிறார். இதனால் அவர் தொடர்ந்து குறிவைக்கப்பட்டு வந்தார். மேலும் இந்த தாக்குதலில் ஈரான் புரட்சிகர படையின் முழு தன்னார்வ பிரிவான பசிஜ் படையின் தலைவர் குலாம் ரெசா சுலைமானியும் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் ஈரானில் சமீபத்தில் நடத்தப்பட்ட மற்றொரு இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல் பாலஸ்தீன இஸ்லாமிய ஹிகாத் தலைவர் அக்ரம் அல் அயூரி மற்றும் அந்த தீவிரவாத குழுவின் பிற தலைவர்களும் குறிவைக்கப்பட்டனர் என செய்தி வெளியாகியுள்ளது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படையான ஐடிஎஃப்பின் தலைமையக தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் இயால் ஜமீர் இந்த விவரங்களை உறுதிப்படுத்தினார்.